தனுசு ராசி பற்றி நம்ம நம்ம ஜோதிட நிபுணர்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். முதலாவதா மேடம் நீங்கள் சொல்லுங்கள். அதாவது சார் சொன்ன மாதிரி தனுசு ராசி அப்படிங்கிறது வில்லம்மோடு இருக்கும். அவங்க ஒரு விஷயத்தை எய்ம் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது முடிக்கிற வரைக்கும் அவங்க ஓய்வில்லாமல் உழைப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த தனுசு ராசிக்கே உண்டானது அந்த நோக்கத்துக்காக பயணிக்கக்கூடிய குணம் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கும். அடுத்தது இந்த வரக்கூடிய புத்தாண்டில் அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ லக்னாதிபதி ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 7ஆம் பாவத்தில் இருக்குது. அவர் ஜூன் 1க்கு அப்புறம் வந்து கடகத்தில் உச்சமாகிறாரு. அதாவது தனுசுக்கு 8ஆம் பாவகத்தில் உச்சமாகிறாரு. அதாவது தனுசு ராசி தனுசு லக்னக்காரங்களுக்கு 4ஆம் பாவகம் அதிபதியாக குரு இருந்து 8ஆம் பாவத்தில் உச்சமாகிறது. ஏதோ ஒரு வகையில் சொத்துக்கள் திடீர்னு கிடைக்கக்கூடிய அமைப்பு, அதர்வைஸ் இழக்கக்கூடிய அமைப்புமே கொடுத்துரும். இன்னொன்று என்ன, குரு வந்து எட்டாம் இடத்துல உச்சபலமாக இருக்கிறதுனால அந்த சொத்துக்கள் இழப்பு ஏற்பட்டாலும் அது வந்து கொஞ்சம் அனுகூலத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிறத மறக்க வேண்டியதில்லை. அடுத்தது சனி பகவான் பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்துல அமைந்திருந்து லக்னத்தை பார்க்கறதுனால கொஞ்சம் சோம்பல் இதெல்லாமே இருக்கக்கூடிய அமைப்பு, அதாவது அவங்களோட முயற்சிகளுக்கு தடை ஏற்படக்கூடிய அமைப்பையும் சனி கொடுக்கும். இருந்தாலும் 2, 3, 4 தொடர்ந்து வர்றதுனால அவங்க வந்து ஒரு சொத்துனால ஒரு லாபம் சம்பாதிச்சு அதை விற்று இன்னொரு சொத்தாக மாற்றக்கூடிய அமைப்பு அந்த சனி பகவான் கண்டிப்பாக தனுசு லக்னம் தனுசு ராசிக்காரங்களுக்கு கொடுப்பாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ராகு கேது. இப்போ 3ஆம் பாவகத்தில் ராகு இருந்து 9ஆம் பாவத்தில் கேது அமைந்திருக்கிறது. இவங்க சுய முயற்சினால் வெற்றி பெறக்கூடிய அமைப்பை கொடுத்துட்ருக்குது. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா டிசம்பர் 5ஆம் தேதிக்கு அப்புறமா ராகு பகவான் மகர ராசிக்கும் கேது கடக ராசிக்கும் குருவுடன் இணைந்து இருக்கிறது பார்த்திங்கன்னா அவருக்கு குடும்பத்தில் ஏதோ ஒரு சலசலப்புகள் வரக்கூடியது, அது இவர் பேச்சினால் பிரச்சனையை உருவாக்கக்கூடிய அமைப்பை கொடுத்துரும். அதனால் கொஞ்சம் தனுசு ராசிக்காரங்கள் வாக்கில் கவனம் வைத்தால் சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிற விஷயத்தையும் இங்கே நம்ம பகிர்ந்துக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 5ஆம் பாவத்து அதிபதியும் 12ஆம் பாவத்து செவ்வாய் வந்து தற்போது இந்த சனியுடன் இணைவு பெற்று இருக்கிறது கொஞ்சம் அவ்வளவு சிறப்பில்லை. ஏதோ ஒரு வகையில் சொத்துக்கள் மூலமாக பிரச்சனைகள் உருவாக்கக்கூடிய அமைப்பை கொடுக்குறோம். அப்போ அந்த சொத்து விஷயத்துலேயும் நம்ம வந்து இந்த வரக்கூடிய வருடங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயம் நம்ம சொல்லிக்கலாம். ஐயா அடுத்து நீங்கள் சொல்லுங்கள். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இதுக்கு என்ன சொல்கிறது அப்படின்னா, இது முதல்ல நெருப்பு ராசி. இதுக்கு குருச்சேத்திரம் அப்படின்னு இந்த மனிதர்கள் தொடர்ந்து தன்னுடைய வாழ்க்கையில் போராடி கொண்டே இருப்பார்கள். உணவு தேடுறதுக்கு எப்படி அந்த காலத்தில் காட்டுப்பகுதியில் வில்லம் எடுத்துட்டு மனிதன் போராடிட்டு இருந்தானா, அப்படி தொடர்ந்து போராட்டத்துக்கு உண்டான போராட்ட களம்னு இந்த இடத்த சொல்கிறது வழக்க. தியானத்தினுடைய ராசியும் தனுசு ராசி. இதுதான் குருவனுடைய ராசி. நமக்கு குரு அமைகிறதும் கூட நம்முடைய தனுசு ராசியை பொறுத்து இருக்குது. தந்தை மூலமாக நாம் ஆசீர்வாதம் பெற்று புண்ணிய காரியங்களை செய்வதும் தனுசு தான். வேத பாராயணமும் தனுசு தான். பாவ புண்ணியங்களை அறிந்து கொள்ளுதலும் தனுசு தான். நம்முடைய பகுத்தறிவினுடைய அளவு அதிகமாவதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடியதும் தனுசு. ஆராய்ச்சி ஸ்தானம் இதுதான், வழிபாட்டு ஸ்தானம் இதுதான். இப்படிப்பட்ட ஸ்தானத்துக்கு சொத்து ஸ்தானமாகிய 4ஆம் இடத்துல 2, 3க்கு உண்டான சாரத்தில் சனி சென்று கொண்டு இவர்களுக்கு வருமானத்தினுடைய அளவை சொத்து மூலமாக அதிகமாகும். வெளி ஊர்களில் சொந்த ஊர்லேருந்து சொத்துக்கள் அமைகிறதுக்கு வாய்ப்பு. ராகு வந்து சந்திரனோடு சேர்ந்து 3ல் இருக்கக்கூடியது என்பது இளைய சகோதரோடைய, அது பெண் சகோதரிகள்னால் கவனமாக இருக்கணும். என்ன சந்திரன் 8குடையது. இயற்கையிலேயே சந்திரன் 8குடையது அப்படிங்கிறது தனுசுக்கு மட்டும்தான் வருது. அது 3ஆம் இடத்துலையே இந்த ஆண்டு ஆரம்பத்திலேயே இருக்கிறதுனால முயற்சி தடைகள் வராமல் கவனமாக பார்த்துக்கணும். 7ல் இருக்கிற ராசியாதிபதி குருவே 7லிருந்து திருமணங்கள், புதிய நட்பு, புதிய பார்ட்னர்ஸு, பண வளர்ச்சி, கேட்ட இடத்தில் பண உதவிகள் கிடைக்கிறது. அதே மாதிரி வங்கிகள், கணக்கு துறைகள் மூலமாக நன்மைகள் அடையக்கூடியது. புதிய நண்பர்கள் வெளிநாட்டு மூலமாக தகவல் தொழில்நுட்பத்தின் மூலமாக புதிய புதிய நண்பர்கள் இந்த ஆண்டு உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் ராசியாதிபதியை குரு வந்து பயிற்சிக்கு பின்பு 8ஆம் இடத்துக்கு போயிடுது. அதை கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் சுயசாரத்தில் கொஞ்சம் பீரியடு ஜூன் 2ஆம் தேதியிலிருந்து சுயசாரத்தை முடிச்சுட்டு சனிசாரத்துக்கு போகும்போது இந்த எதிர்பாராத நன்மைகள், மனைவி மூலமாக வருமானம், சொத்துக்கள் மூலமான வருமானம், இன்சூரன்ஸ் மூலமாக நன்மைகள், இது எல்லாமே இவங்களுக்கு கிடைக்கும். புதிய புதிய தகவல்கள் வெளியூரிலிருந்து வந்த வண்ணமாக இருக்கும். புதனுடைய சாரத்தில் வரும் பொழுது இவர்களுக்கு தொழில் மிகப்பெரிய வெற்றியை தரும். கூட்டு தொழில் இருக்கக்கூடியவங்க பெரிய நன்மைகளை இந்த சனியின் மூலமாகவும் குருவின் மூலமாகவுமே அடைவார்கள்.
மேலும் இந்த கேது மறுபடியும் பயிற்சியாகி புதனுடைய சாரத்தில் போகும்போது இவங்க பெரும் வெற்றி, 7ங்கிற புதிய நட்பு, 10ங்கிற தொழில் முயற்சி, வெற்றி, புகழ் இதை பெறக்கூடிய நிலையில் இருப்பாங்க. ராகு 2ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி வந்த பின்னால் மேலும் வருமானத்தினுடைய அளவு பல மடங்கு அதிகரிக்கிற, எதிர்பாராத வருமானம், தேடாத சீதனம், இது போன்ற பல நன்மைகளை குறிப்பாக சனி வீட்டில் ராகுங்கிறதுனால பழைய சொத்துக்கள் மூலமாக நன்மைகளை அடையக்கூடிய காலமாக இருக்குது. ஏன்னா சனியே போய் பழைய சொத்துக்கு அதிபதி போய் 4ஆம் இடத்துல சொத்து ஸ்தானத்தில் இருக்கிறதுனால பெரும்பாலும் நன்மைகளை பெறுகிறார்கள். ஆனால் 8இல் இருக்கக்கூடிய குரு தங்கம், நகை, பணம் போன்றவற்றை தொலைக்காமல் கவனமாக பார்த்துக்கணும்னு ஒரு புதிய எச்சரிக்கையே கொடுக்குறாங்க. கடவுள் கூட மறைஞ்சு இருக்கக்கூடிய நிலைமையில் இருக்கிறனால தியானம், வழிபாடு, ஏழைகளுக்கு உதவிய அதிகமாக செஞ்சு தனுசு ராசிக்காரர்கள் வெற்றியே ஈட்ட முடியும். அப்படிங்கிறது தான் இந்த ஆண்டு பலனாக நாம் பார்க்கணும். சிறப்புங்க ஐயா, நீங்கள் சொல்லுவீங்க. ஐயா, ஜூன் வரைக்கும் வந்து தனுசு ராசியில் இருக்கிற மூல நட்சத்திரம், பூரண நட்சத்திரத்தையும் வந்து நட்சத்திர பார்வையாக வந்து குரு பார்க்குறாரு சுயசாரத்துலேருந்து. அதனால பிரச்சனை இல்லை. அவர் மாறினால 8ஆம் இடத்துக்கு போகும்போது அது ராசிக்கு 8ஆம் இடத்துல உச்சமடைகிறதுனால இவங்க யாருக்காவது ஒரு ஐடியா கொடுத்தாங்கன்னா அவங்க நல்ல நம்பிக்கை எடுத்துக்குவாங்க. இவங்க வந்து ஒரு 4 படிக்கட்டு தான் ஏறி இருப்பாங்க. ஆனால் இவங்க ஏதாவது ஒரு சின்ன ஒரு குழுவோ ஒரு டிப்ஸோ கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க 8 போயிடுவாங்க. அந்த மாதிரி போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் நடத்தைகளில் வந்து ஒழுக்கம் கிடையாது. ஏன்னா உச்சகுரு பார்வை இருக்கிறதுனால வந்து இதாக இருக்கும். வாக்கு சுத்தமாக இருக்கும். கொடுத்த வாக்கை வந்து காப்பாற்றி நடந்துப்பாங்க. மறைபொருளான விஷயங்களை தேடி தேடி படிப்பாங்க. ஒரு ஜோதிடமாக இருக்கட்டும், ஒரு மறைநூல் கல்வியாக இருக்கட்டும், குறிப்பாக ஞான தேடல். இந்த சமயத்தில் வந்து மறைபொருளான விஷயங்களை மனம் வந்து அதிகமாக வந்து தேடி வந்து படிப்பாங்க. அதுக்காக நிறைய வந்து செலவழிப்பாங்க. கருத்துங்கிற விஷயங்களில் வந்து கொஞ்சம் நிறைய மெனக்கடல்கள், கொஞ்சம் ஒரு சில முயற்சிகளுக்கு அப்புறம் கருத்துங்குதல். சிறப்புங்க. இப்போ தனுசு ராசியை பற்றி சொல்லும் போது மேடம் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டே வந்து அவங்க ஒரு விஷயத்தில் ஏன் பண்ணாங்க அப்படின்னா அதை நோக்கியே தான் போவாங்க அப்படிங்கிறதும், அது மட்டும் கிடையாது. தனுசு ராசிக்காரங்களுக்கு இருக்க ஒரு குணாதிசயம் என்னென்னா, அவங்க எந்த விஷயத்தை ஏன் பண்ணுறாங்கங்கிறத அதை அவங்க மனசுக்குள்ளே தான் வச்சுருப்பாங்க. அவ்வளோ சீக்கிரம் அதை வெளிப்படுத்த மாட்டாங்க. அதே மாதிரி ஐயா அவங்க 2 பேரும் சொன்ன மாதிரி இன்னொன்று என்னென்னா, வாக்கில் வந்து கவனமாக இருக்கணும். தேவையில்லாத ஆர்குமெண்ட்ஸ்லாம் பண்ணக்கூடாது. கூட்டு தொழிலில் வந்து சிறப்பாக இருக்கும். பார்ட்னர்ஸ் மூலமாகவும் இந்த மாதிரி போகும்போது சிறப்பாக இருக்கும்னு சொல்கிறாங்க. உங்கள் விஷயத்துலேயே உங்கள் வாழ்க்கை தொழிலில் நல்லா இருந்தாலும் கூட நீங்கள் ஒருத்தருக்கு ஐடியா கொடுக்கறது மூலமாக அதுவுமே மிக சிறப்பாக இருக்கும். நீங்களும் ஒரு நல்ல வழிகாட்டுற ஒரு நபராக இருப்பீங்க அப்படிங்கிறது தான் அந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு சொல்கிறாங்க. அடுத்த ராசிக்கு நம்ம பார்ப்போம்.